ஜெஸ்ஸிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிற மாதிரி சும்மா கற்பனை பண்ணி பேசினேன். எல்லாம் உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக தான். வேணும்னா இதே கண்ணி என்கிட்ட நீயே கேளு. நான் ஒரு கால் பண்ணனா இல்லையான்னு கேளு. ஓஹோ, அப்ப என்ன வெறுப்பேத்ததுக்காகவே உட்காந்து யோசிச்சு ஜெசின்ற ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ற மாதிரி கனி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? ஆமா, அப்படின்னா உங்களுக்கு என்ன வெறுப்பேத்தி பார்க்கணுன்ற எண்ணம்? அவ்வளோ சாடிஸ்டா நீங்க? ஏய், சாடிஸ் கீடிஸ்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உன்னை பார்த்தா ஒரு கோவம். சும்மா உன்னை சீண்டி பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால தான் அப்படி ஃபோன் பண்ணி பேசினேன். அவ்வளோதான். இது பாரு, நான் கனியன்கிட்ட தான் பேசினேன், உண்மையை ஒத்துக்கிட்டான்ல. அதே மாதிரி நீயும் நேர்மையாக நடந்துக்கணும். யார் அவன் கார்த்திக்? ஹலோ பாஸ், நீங்க தான் அப்படி களவாணித்தனம் பண்ணிருக்கீங்கன்னா நானும் பண்ணிருப்பேனா? நான் உங்களை மாதிரி கனியன்கிட்ட பேசிட்டு ஜெசின்னு போய் சொல்லல. நான் நிஜமாவே கார்த்திக் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். இங்க பாரு, போய் பேசிட்டுக்காத. நீ சும்மா உன் ஃப்ரெண்டை யார்ட்டையா பேசிட்டு கார்த்திகிட்ட பேசின மாதிரி என்கிட்ட போய் பேசிட்டுக்காத. அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காது. உண்மையை சொல்லு. ஏங்க, நான் ஏங்க உங்கள்ட்ட டகால்ட்டி விட போறேன்? நான் நிஜமாவே என் ஃப்ரெண்டு கார்த்திக் கிட்ட தாங்க பேசிட்டு இருந்தேன். அதான் நான் நேர்மையா ஒத்துக்கிட்டேன்லடி. நீ ஏன்டி ஒத்துக்க மாட்டேங்கிற? ஏங்க, நான் நேர்மையா தான் சொல்றேன். நான் என் ஃப்ரெண்டு கார்த்திக் கிட்ட தான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன். வேணும்னா நான் கார்த்திக் ஃபோன் பண்ணி தரேன், பேசுறீங்களா? ஹலோ பாஸ், உங்களுக்கு என்ன பிடிக்கல? எனக்கு உங்களை பிடிக்கல. அப்புறம் நான் யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன? நீங்க யார்கிட்ட பேசினா எனக்கு என்ன? நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன இருக்கு? ஒரு மண்ணும் கிடையாது. அப்புறம் ஏன் இப்படி? ஓகே ஓகே ஓகே, கூல், பை. ஏய், எங்கடி போற? கொஞ்ச நேரம் மாடியில காத்து வாங்கலான்னு போறேன். அப்படியே கார்த்திக் ஃபோன் பண்ணி பேசிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். நான் போயிட்டு வந்துடுறேன். கார்த்திக் எனக்காக வெயிட்டிங். பாத்தீங்களா, வெயிட்டிங் ஃபார் 10 minutes மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். நான் போயிட்டு வந்துடுறேன். பை. ஏய் ஏய், அகிலாண்டேஸ்வரி, எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட கார்த்திகிட்ட பேச போறேன்னு சொல்லிட்டு போவேடி. நம்ம வேற அவசரப்பட்டு இதே கண்ணி அண்ணகிட்ட தான் பேசணும்னு உண்மை வேற ஒத்துக்கிட்டு தொலைஞ்சிட்டோமே. அண்ணே சொல்லுங்கண்ணே, என்ன விஷயமா பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்க? யோ, முதல்ல இந்த அஞ்சலி விஷயத்தை என்ன பண்ணலான் இருக்க நீ? ஏண்ணே, என்னாச்சு? அது ஏன் இன்னும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு? இந்த நேரத்து எதுக்கு வீட்டுக்கு வந்துச்சுன்னு கேட்டா உடம்புக்கு சரியில்லை, அதை கேட்கறதுக்காக வந்துச்சுன்னு. பிறகு எதுக்கா நேத்து வீட்டுக்கு வந்துட்டு போச்சு? நேத்து வீட்டுக்கு வந்தாளா? என்னென்ன சொல்றீங்க? அட ஆமையா, நேத்து வீட்டுக்கு வந்த பிள்ளைய உங்க அம்மா வார்த்தைக்கு வார்த்தை மருமகளே மருமகளேன்னு கூப்பிட போய் அதை மலர் பிள்ளை பார்த்து எம்புடு பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு தெரியுமா உனக்கு? என்னென்ன சொல்றீங்க? நீ இப்படிதான் ஒன்றும் தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்க. ஆனா உனக்கு பின்னாடி என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு. நேத்து அந்த புள்ள வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மலர் என்ன கூப்பிட்டு பேசிச்சு. என்னன்னு சொன்னா? ஏயா, வீட்டுல 1க்கு 2 மருமக இருக்கிறப்ப உங்க அம்மா ஒரு நாள் கூட 2 பேரையும் மருமகள்னு வாய் நிறைய கூப்பிட்டதில்ல தெரியுமில? ஏன் ஒரு பேர் சொல்லி கூட கூப்பிட்டது கிடையாதியா? அப்படி இருக்கும்போது எவ்வளவு ஒருத்தி வீட்டுக்குள்ள வந்தவள வார்த்தைக்கு வார்த்தை மருமகளே மருமகளேன்னு பேசினா வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி தப்பா நினைப்பால நினைக்க மாட்டாளையா? நேத்து அந்த பிள்ளை இதயகனியை கூப்பிட்டு ஏன் அத்தை அஞ்சலிய மருமகளே மருமகளேன்னு சொல்றாங்க? அப்படி என்ன காரணமா இருக்கும்? அந்த புள்ள உறவா இல்ல வேற எதுமா? எதனால அத்தை அந்த மாதிரி கூப்பிடுறாங்கன்னு சொல்லி கேக்குதியா? அன்னைக்கு என்னமோ அஞ்சலி வந்துட்டு போறத மலர் சாதாரணமா தான் எடுத்துக்கிறான்னு சொன்ன. இப்ப சொல்லியா சாதாரணமா எடுத்துக்கிட்ட புள்ளதான் இன்னைக்கு இவ்வளவு சஞ்சலப்பட்டு பேசுதா? யோ, முதல்ல அந்த அஞ்சலி புள்ள நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போற போக்குவரத்தை நிப்பாட்டு. இல்ல மாமா,
அதுக்குன்னு நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கெல்லாம் வராதுன்னு எப்படி மாமா சொல்ல முடியும்? யோ, உன் பொண்டாட்டி இந்த விஷயத்துல டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா நீ சொல்லிதான் ஆகணும். இந்த வர்ற தம்பி, நீ நேரில் பேசுவியோ ஃபோனில் பேசுவியோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த பிள்ளைகிட்ட இந்த பாருமா, நீ வீட்டுக்கு வர்றது என் பொண்டாட்டிக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால இனி நீ வீட்டுக்கு வராதேன்னு சொல்லித்தாயே ஆகணும். ம். என்னையா? அண்ணா, உங்களுக்கே தெரியும், ஒரு காலத்துல அவ என்ன காதலிச்சவ. கல்யாணம் பண்ணாலும் நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தவ. அப்படி சொல்லியிருந்தாலும் இப்ப அவளே மனசு திருந்தி என்கிட்ட வந்து நான் உன்னை புரிஞ்சுக்காம பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிரு, நீ எதையும் போட்டு மனசுல வச்சு குழப்பிக்காத, என்னை எப்பவும் போல உன் ஃப்ரெண்டா ஏதுக்குன்னு சொல்லியிருக்கா. இப்ப போய் அவளை வீட்டுக்கு வராதன்னு சொன்னா அது ரொம்ப தப்பாயிடும்னு. ஓ, அதெல்லாம் ஒரு தப்பும் இருக்காதியா. அவ தான் உன் கஷ்ட நஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறான்னு சொல்றல்ல, அது புரிஞ்சவளுக்கு கண்டிப்பா இதுவும் புரியும். எப்பா, இதை நீ சாதாரணமாவே சொல்லலாமியா. அதனால மலர் மனசு சஞ்சலப்படுதுன்னு சொல்லி அந்த பிள்ளைய வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லு. அப்புறம் இன்னொரு விஷயம் மாப்ள, யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிராத. இப்ப வேணா அந்த புள்ள உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கேன்னு சொல்லி பேசலாம். ஆனா ஏற்கனவே உன்னை அந்த புள்ள அவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ணிருக்கா. நாளை பின்ன மறுபடியும் மாதிரி பிரச்சனை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? சச்சா, இல்ல மாமா, சமீப காலமா அவ என்கிட்ட அந்த டாபிக்கே எடுக்கிறது இல்ல. நிஜமாவே ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பழகுறா. எப்பா தம்பி, நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டாடு, இல்லை எதையாவது பண்ணி தொலை. ஆனா அது உன் குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. புரியுதா? இலை, இப்பந்தாண்டா அந்த புள்ள கொஞ்சம் கொஞ்சமா உன்னை நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. மறுபடியும் அதை விலகி போக வச்சிடாத. நான் உன் நல்லதுக்கு தானையா சொல்லுவேன். ஆமா மாப்ள, முதல்ல அந்த புள்ள நம்ம வீட்டுக்கு வரத நிப்பாட்டு. இல்லையா நேரா மலரை எங்கேயாவது கோவிலுக்கு கூட்டிட்டு போ, சாமியை கும்பிடு, உன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும் சொல்லு. உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் புட்டு புட்டு வை. ஆமாடா தம்பி, பேசாம மாமா சொன்னது மாதிரி மலர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு. இந்த பாருமா, காலேஜில் படிக்கிறப்ப அஞ்சலின்னு ஒரு பிள்ளை என்னை துரத்தி துரத்தி லவ் பண்ணா. நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனால் மாறன் கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி அவள் காதலை நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் காதலிச்ச 2 நாள்லயே உன் கழுத்தில் நான் தாலி கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. எப்போ நான் உன் கழுத்தில் தாலி கட்டினனோ அந்த நிமிஷத்துல இருந்து நான் வேற யாரையும் காதலியா நினைக்கல, ஒன்றை மட்டும்தான் என் காதலியாவும் பொண்டாட்டியாவும் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிடு. எங்க அம்மா அவளை மருமகளேன்னு கூப்பிடட்டும், இல்ல அவ எங்க அம்மாவை மாமியார்னு கூப்பிடட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். நான் ஒன்றை மட்டும்தான் விரும்புறேன்னு சொல்லிடு. நீ காதல கூட சொல்ல வேண்டாயா, சொன்னா மலர் என்ன நினைப்பான்னு யோசிப்ப. ஆனா அந்த அஞ்சலி பிள்ளை ஃப்ரெண்ட்ஷிப்க்கு முன்னாடி உன்னை காதலிச்சதாவும், ஆனா இப்ப எந்த சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி மலர்கிட்ட தெளிவுபடுத்துறியா? பார், வேற யாரும் சொல்லி தொலைறதுக்கு முன்னாடி நீயே சொல்லிரு, எந்த பிரச்சனையும் வராது மாப்ள. இல்ல மாமா, அப்படி பண்ண முடியாது. ஏயா, ஏன் பண்ண முடியாது? நான் ஏற்கனவே மலர்கிட்ட பொய் சொல்லிட்டேன். யோ, என்னையா போய் சொன்ன? இல்லைண்ணே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மலர் ஒரு நாள் என்கிட்ட வந்து நீ யாரையாவது காதலிச்சிருக்கியான்னு சொல்லி கேட்டா. நான் யாரையும் காதலிச்சது இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லிட்டேன். யோ, ஏன் அப்படிலாம் சொன்ன? அந்த புள்ள கேட்கும் போதே எல்லாத்தையும் சொல்லி இருக்க வேண்டியதானே? இல்லைண்ணே, ஒருவேளை அப்படி நடந்ததை எல்லாத்தையும் சொன்னா அது மலர் மனசை காயப்படுத்தி அவ என்னை விட்டு விலகி போறதுக்கு காரணமாயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தோணுச்சு. அதான் பொய் சொல்லிட்டேன்னு. என்னைய மாப்பிள்ள இப்படி சொதப்பி வச்சிருக்க? ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன் மாப்பிள்ள, அந்த அஞ்சலி புள்ள வீட்டுக்கு வர்றதுனாலயோ உங்ககிட்ட பேசுறதுனாலயோ மலருக்கு மட்டும் கிடையாது, எங்களுக்கும் துளி கூட விருப்பமே கிடையாது. அதை நீ எப்படி கையாள போறன்னு தான் எனக்கு தெரியல. மாப்பிள்ள, பார்த்து சூதானமா நடந்துக்க, அப்படிதான் நான் சொல்லுவேன். சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் விருப்பம்.
ஐயா நாட்ரஸா அப்பா என்னப்பா எப்ப பார்த்தாலும் வேலை தோட்டம் துறவுன்னு வெளியவே சுத்திக்கு இருக்கிய அப்பப்ப வீட்லயும் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணியா என்னப்பா பண்றது நானும் அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா ஏதாவது ஒரு வேளை நம்மளை எங்கேயாவது கொண்டு போய் இழுத்து விட்டுருதுப்பா. மாமா ராசதுரை சித்தப்பா வந்திருக்காங்க. துறையா என்னப்பா வாரம்னு சொல்லவே இல்லையாப்பா. வணக்கம் நாட்டரசா. வாப்பா துறை. வா. ஐயா வணக்கம் ஐயா. வாயா துரை. வாயா உட்காருயா. உட்காருயா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்க நீ உட்காருப்பா. ஆ தங்கராசு உள்ள போய் மலர் அகிலாட்ட அப்பா வந்திருக்காரு குடிக்க காப்பி டீ ஏதாவது போட்டு கொண்டு வர சொல்லியா? இந்தா போறேன் ஐயா. ஐயா இருக்கட்டு பரவாயில்ல உட்காருப்பா. மோராவது உட்காருப்பா. குடிங்க. வேணாம்ப்பா உட்காருப்பா. டீ காப்பி அப்புறம் குடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணுமா? டீ காப்பி குடிக்காம அப்படி என்னையா பேச வேண்டியிருக்கு? ஏதாவது முக்கியமான விஷயமா? என்னையா யோசிக்கிற? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. அது ஒன்றும் இல்லை நாட்டரசா. கிடாரிப்பட்டியில் என் தோட்டம் ஒன்று இருக்கு. உனக்கு தெரியுமில்ல? ஆமா அழகர் கோயிலுக்கு போகும்போது நான் பார்த்துருக்கேன். அந்த நல்ல தண்ணி கிணறு இருக்கிற தோட்டம் தானே? அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க குடிக்க கொள்ள அங்கே தானே தண்ணி எடுப்பாங்க. தெரியுமியா சொல்லு. அதுக்கு என்ன இப்போ அங்கே என்ன விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க? கருணக்கிழங்கும் தக்காளியும் போட்டிருக்கனியா. சரி இப்போ அந்த தோட்டத்துக்கு என்ன? ஒன்றும் இல்லை நாட்டரசா. அந்த தோட்டத்தை விற்றலான்னு பார்க்குறேன். அது எங்கள் பூர்வீக தோட்டம். பாட்டையும் பூட்டையும் காலத்துலேருந்து இருக்குது. இத்தனை வருஷம் கூடயே இருந்துருக்குல்ல. அதனால் வெளியாக கொடுக்குறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது. கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிட்டு இருந்த தோட்டம் வேற யாருக்காவது கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க, எப்படி பார்த்துக்குவாங்கன்னு மனசு கொஞ்சம் நெருடலாக இருக்கும். நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா மாப்பிள்ளை விடுறதுக்கான வாங்கிட்டாங்கன்னு சொல்லி நல்லபடியாக பார்த்துக்குவாங்கன்னு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். எல்லாம் சரியா துரை. அது அருமையான தோட்டமாச்சையா. அதை போய் இப்ப விற்கிறேன்னுகிட்டு இருக்கவன். ஏயா துரை, பூர்வீக சொத்தை விற்கிற அளவுக்கு என்ன அவசியம் வந்துச்சு இப்போ? ஒன்றும் இல்லை நாட்டரசா. பிஸ்னஸில் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுது. சரி அதுக்காக தோட்டத்தை விற்பியா? பிசினஸ் ரொட்டேஷனுக்காக தோட்டத்தை விற்கிற அளவுக்கு அப்படி எப்படியா தேவைப்படுது? அப்பா எதா இருந்தாலும் சொல்லுங்கப்பா. என்ன விஷயம்? ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? நான் உண்மையை சொல்லிடுறேப்பா. நேராக நான் விஷயத்துக்கே வரேன். நான் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். வர செவ்வாய்க்கிழமைக்குள்ள கோயில் ஏலக்காசு ஒரு 20 லட்ச ரூபா கட்டி ஆகணும். அதுக்கு பணம் தேவைப்படுது. 20 லட்சம் ரூபா தேவைப்படுதா? அப்படி எந்த கோயிலே ஏழை எடுத்த? என்னய்யா எந்த கோயில்னு சொல்லு. வீரபாண்டி கோயிலா இல்ல அழகர் கோயிலா இல்ல பாண்டி கோயில எதுவும் பெருசா கான்ட்ராக்ட் எடுத்துட்டியா? யோ எந்த கோயில போய் இம்பிட்டு காசுக்கு ஏழை எடுத்த? இல்லை நட்டரசா, டீக்கல்பட்டி சீலக்கரையம்மன் கோயில் இருக்குல்ல, நம்ம டீக்கல்லுப்பட்டி கோயில்ல 20 லட்சம் ரூபாய்க்கு ஏழை எடுத்தியா? துரை என்னையா சொல்ற? ஏய் என்னையா எதை கேட்டாலும் அமைதியாவே இருக்க? என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லியா? 2-3 நாளைக்கு முன்னாடி டீக்கல்பட்டியில் நடந்த இழந்து போயிருந்தேன். அங்கே அழகர் வந்திருந்தேன். அப்போ இந்த அழகரை தாண்டி எந்த மீச வச்ச ஆம்பளை ஏழை கேட்கிறான்னு பாக்குறேன். 10 லட்சம் 10 லட்சத்தி 10,000 11 லட்சம் 11 லட்சத்தி 60,000 12 லட்சத்தி 25,000 ரூபா 12 லட்சத்தி 35,000 13 லட்சம் 13 லட்சத்தி 10,000 20 லட்சம் 20 லட்சம் ஒரு தரம், 20 லட்சம் 2 தரம், 20 லட்சம் 3 தரம். 13 லட்ச ரூபா பெரும்பணமுள்ள கான்ட்ராக்டை வீம்புக்காக 20 லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ காசு கையை கடிக்குது. ஏயா துரை இப்படியாயா பண்ணுவேன்? ஏலம் எடுக்கிற இடத்துல கோவப்படக்கூடாதியா.
வீம்பாவும் வீராப்பாவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் உனக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பண்ணா என்ன துறை? அவன் ஏத்தி விடான்னு தெரிஞ்சு நாம வாயை திறக்கலாமா? இதுக்காகத்தான் பூர்வீக சொத்தை விற்கலாம்னு வந்திருக்கியா? ஆமையா, நீ சரி சொன்ன, நான் உனக்கு கிரைம் பண்ணி கொடுத்துட்றேன். அதெல்லாம் ஒன்றும் விற்க தேவையில்லை, பார்த்துக்கலாம். இல்லை நடராசா, நானும் எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். எங்கேயும் பணம் கிடைக்கிற மாதிரி இல்லை. அதனால தான் கடைசியாக நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஏயா துரை, பூர்வீக சொத்துங்கிறது எவ்வளவு பெரிய பொக்கிஷம். அதை போய் விற்க போறேன் வாங்கிக்கிறீங்களான்னு வந்து நிப்பியா? என்னையா? வேற வழி தெரியலங்கய்யா. ஏப்பா துறை, இதுக்கு போய் நீ அழுதுகிட்டு இருக்க? இப்போ என்ன, உனக்கு பணம் தானே வேணும்? நான் கொடுக்குறேயா? என்னோட பேங்க் லாக்கர்ல வீட்டோட நகையெல்லாம் மொத்தமா இருக்கு. அதை யாரும் கேட்கறதும் இல்லை, எடுத்து புழங்குறதும் இல்லை. லாக்கர்லயே வருஷ கணக்கில் தூங்கிக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே எடுத்து அடமானம் வச்சு நான் உனக்கு பணம் தரேன். அதை எடுத்துட்டு போய் ஏலக்காசை கட்டிட்டு வந்துரு. என்னையா, சரியா? நடராசா, துரை, சும்மா எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடாதியா. ஏதோ என்னால உனக்கு செய்ய முடிஞ்ச ஒரு உதவி. இப்ப பணத்தை வாங்கி கட்டிடு. அதுக்கப்புறம் உன்னால எப்ப முடியுமோ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை திருப்பி கொடு. இங்க பாரு, அதுக்குன்னு வட்டி கட்டின்னு எதுவும் தர தேவையில்லை, சரியா? என்னைய பாக்குற? இல்லை நடராசா, இந்த வீட்டில் என் 2 மகளையும் கட்டி கொடுத்துருக்கேன். அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது பண கஷ்டம்னா நான் கொடுத்து உதவ வேண்டியதான் முறை. ஆனால் எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது ஏன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எனக்கு உதவி பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது. அப்பா, நீங்க எதுக்கு இப்படிலாம் நினைக்கிறீங்க? நீங்க எதை யோசிக்காம மாமா கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போய் ஏழை காசை கட்ட பாருங்கப்பா. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாம் சரிதானியா? இது எல்லாத்தையும் என் தோட்டத்தை வாங்கிக்கிட்டு கொடுத்தீங்கன்னா என் மனசு கொஞ்சம் சங்கடப்படாமல் இருக்கும். ஏயா துரை, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்று ஆயிட்டோம். அப்புறம் தோட்டம் உன்கிட்ட இருந்தா என்ன, எங்ககிட்ட இருந்தா என்ன? அது உன் பூர்வீக சொத்தியா? அந்த தோட்டத்தை உங்க அப்பன் எப்படி பார்த்துக்கிட்டான்னு எனக்கு தாயா தெரியும். அந்த தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு கைப்பிடி பண்ணுலையும் உங்க அப்பன் மூச்சு காத்து கலந்துருக்கியா? அதை போய் விற்கிறேங்கிறிய, அது உன்கிட்ட தாயா இருக்கணும். ஐயா, அது என்னதான் இருந்தாலும் ஐயா சொல்றேன்ல, சரின்னு கேட்கணும். சின்னம்மா, கோவில்ல இன்னைக்கு நல்ல கூட்டம் இல்ல? கூட்டம் இருந்தாலும் தரிசனம் நல்லா இருந்துச்சுல்ல? ஆஹா, இவங்க வேற வந்துட்டாளுங்களே. ராசத்துறை தோட்டத்தை விற்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கான்னு தெரிஞ்சதுன்னா ஒரு ஆட்டம் ஆடி பிடிவாளுகளே. வாங்க அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வரேம்மா, நல்லா இருக்கேம்மா. என்ன திடுதிப்புன்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? நீங்க எல்லாரும் இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்தா ஏதோ சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்னன்னு சொன்னா அப்படியே நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. அது ஒன்றும் இல்லை அன்புக்கரசி. துரை எதுக்கு வந்திருக்கான்னா, நம்ம புகழுக்கும் அகிலாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிடுச்சுல்ல. ஆனா இவன் இன்னும் விருந்துக்கு கூப்பிடல, அதான் கூப்பிட வந்திருக்கான். இல்ல துரை? ஆமா. ஓ அப்படியா? சரி சரி. ஆ, நீங்க விருந்துக்கு கூப்பிட வந்தீங்கன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. நானே உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. என்னன்னு சொல்லுமா? அது ஒன்றும் இல்லை, திடீர்னு நடந்த கல்யாணம்.
கல்யாணத்துக்கு வந்து என் மகனை பிடிச்சி மாப்பிள்ளையாக்கிட்டீங்க. அதுக்காக மத்ததெல்லாம் செய்யாம இருந்தா எப்படி? இதனால் வரைக்கும் செய்யாமல் இருந்தது ஏன் தப்பு தாம்மா. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சிடலாம். பெருசாலாம் ஒண்ணும் செய்ய வேணாம். உங்க பெரிய மாப்பிள்ளைக்கு அண்டா குண்டா இந்த தட்டுப்புட்டு சாமான், பீரோ, கட்டிலு, கிரைண்டர், மிக்சின்னு என்னெல்லாம் சீர்சனத்தி செஞ்சீங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணு விடாம உங்களோட சின்ன மாப்பிள்ளைக்கு செஞ்சிருங்க. அவ்வளவுதான்.